வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ்காரர்கள் நாய்கள் கடும் வார்த்தையை பயன்படுத்தின போஸ் வெங்கட், காங்கிரஸ் திமுக இடையே கடும் மோதல். இந்த செய்தியுடன் கமலஹாசன் எடுத்திருக்கக்கூடிய அதிர்ச்சி முடிவு எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க அந்த கட்சிக்காரங்க. கமலஹாசன் கட்சியில் ஆட்கள் இருந்தால் தானே அதிர்ச்சி ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, கமலஹாசன் என்ன அப்படி அதிர்ச்சியான முடிவெடுத்தார்? எடுத்த முடிவு சரிதானா அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் அலச போகிறோம். மூன்றாவதாக, திமுகவில் 139வது வட்ட துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய பரத் செய்திருக்கின்ற கொடூரம். வழக்கறிஞர் அணியில் ஒரு நிர்வாகியாகவும் இருக்கிறாரா இந்த பரத்? ஒரு வழக்கறிஞராக இருந்துக்கிட்டு இந்த வேலையை பார்க்கலாமா? சரி, அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்குறீங்களா? எல்லாவற்றையும் விரிவாகவே பேசலாங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல போஸ் வெங்கட் அவர்கள் பேசுகின்ற விஷயத்தை கேட்டு வந்துருங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாரு, நீங்க எல்லாருமே உழைச்சி எப்படி நீங்க போன தடவை 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிங்களோ அந்த மாதிரி நீங்க திரும்ப பண்ணணும். அப்ப நாங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு? தலைவர் என்ன ஆசைப்பட்டாலும் நாங்க செய்வோம். ஸோ இப்படி ஒரு இப்போ உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு வேலை என்ன இப்படி நடந்துட்டே இருக்கு. நம்ம காங்கிரஸ் அதை தோக்கடிச்சிடணுங்கிற எண்ணம்லாம் வரவே வராது. அது தலைவர் அந்த இடத்துல நாயை நிற்பாருனாலும் நிறைய நிற்பாருனாலும் ஜெயிக்க வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வர்ற அளவிற்கு தலைவர் அந்த இடத்துல நாயை நிற்பாருனாலும் நிறைய நிற்பாருனாலும் ஜெயிக்க வச்சு அனுப்பணும். தலைவர் அந்த இடத்துல நாயை நிற்பாருனாலும் இந்த மாதிரி மானமெல்லாம் கப்பல் ஏறின பிறகும் திமுக கூட்டணியில் அந்த ஒத்த தொகுதியை வாங்கிக்கிட்டு அங்கே நிற்கணுமா? காங்கிரஸ்காரங்களை பற்றி திமுக காரங்கள் மனசில் என்ன இருக்குது? ஏதாவது கண்ணியமான நினைப்பு இருக்கிறதா? தலைவிதியே தலைவர் சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக நாயோ நரியோ நிற்க வச்சா கூட அந்த இடத்துல நாங்கள் வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிச்சை போடுற மாதிரி போஸ் வெங்கிட்டவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்களை அலட்சியமாக பேசுகிறார். ஒரு செய்தியாளரை பொறுத்த வரைக்கும் செல்வ பெருந்தகை கிட்ட தொடர்ந்து பட்டியலினத்தவர் கொல்லப்படுகின்றார்கள், பாலியல் வன்புணர்வு இழைக்கப்படுகிறது, அந்த கொடூரத்துக்கு ஆளாகிறாங்க. இதை பற்றியெல்லாம் கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டீங்களா? கூட்டணி கட்சிகளாக இருந்தால் ஏதோ திமுகவில் இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் மாதிரி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். அதுக்கு 140 வருட கட்சி, இந்த கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று நீங்கள் எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா? அவர் நீங்கள் டிக்டேட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒன்றும் கட்சி நடத்த முடியாது அப்படின்னு செய்தியாளர்கிட்ட காட்டமாக கருத்தை தெரிவித்த செல்வ பெருந்தகை அவர்கள் இன்னைக்கு போஸ் வெங்கட் அவர்களை அறந்தாங்கி தொகுதியானது அவருக்கு கிடைக்கல என்ற உடனே அங்கே நாயோ நரியோ நிற்க வச்சா கூட தலைவர் சொல்லிட்டாரே என்பதற்காக நாங்கள் வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு மானம் இருக்குதா? சூடு சொரணம் இருக்குதா? வெக்கம் இருக்குதா? இல்லவே இல்லையே. இந்நேரம் எதிர்வினை ஆற்றிருக்கணுமா இல்லையா? கேட்டால் என்ன கம்பு சுற்றுவாங்க தெரியுமா? திமுகவில் போஸ் வெங்கட்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது, அவர் பேசுனதெல்லாம் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டோம், அதனால் அதையெல்லாம் கடந்து செல்வோம், அதை தாண்டி நாங்கள் பாஜகவை இந்த இடத்துல வெற்றி பெற செய்ய வைக்க மாட்டோம், பாஜக கால் ஊன்றாமல் தடுத்துருவோம், இங்கே மதசார்பற்ற தன்மை தான் தேவை. சில இடங்களில் எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும், அந்த எதிர்பார்ப்புகள் பொய்யாகின்ற பொழுது இந்த மாதிரியான கடும் சொற்கள் வரத்தான் செய்யும். இதென்ன இப்போ பேசுகிறாங்களா? எங்கள் தோழர்களும் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் இதை நார்மலைஸ் பண்ணிடுவார். ஏதோ சகஜமான ஒன்று தான், அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னுங்க. ஏன்னா காங்கிரஸ் கடந்த காலங்களில் வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனை இருக்குதோ அத்தனை தொகுதியும் இந்த முறை திமுக எடுத்துக்கிட்டு திமுக அந்த இடத்துல நிற்கும் போது காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு புதிய தொகுதி ஒதுக்க போகிறாங்க, வெற்றி பெற்ற தொகுதிகள் திமுக பறிக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட அமைச்சர்கள் நின்ன தொகுதியெல்லாம் கேட்குறாங்கப்பா, அதனால் நாங்கள் திமுக கிட்ட போயிட்டு அமைச்சர்கள் நின்ன தொகுதியெல்லாம் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? 2 பேருக்கு இடையில் மனசங்கட்டம் வருமா இல்லையா? அதனால் ஒவ்வொருத்தருடைய ஆசையை அவங்க வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த ஆசையை நாம் தலைமை வரைக்கும் கொண்டு போக முடியுமா என்ன? அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுவா அப்படின்னு காங்கிரஸ்காரங்களை சமாதானப்படுத்துவார். ஏன்னா ஏற்கனவே நின்ன தொகுதியை, வெற்றி பெற்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்காரன் திமுக இடத்துல பறி கொடுப்பானா? எவ்வளோ மனவேதனையாக இருக்கும். அதனால் நம்ம செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளரா என்று தெரியாத அளவுக்கு திமுகவுடன் ஐக்கியமாயிட்டார். அதனால் போஸ் வெங்கிட்ட பொறுத்த வரைக்கும் 140 வருட கட்சி
அது மட்டும் இல்லை, சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கட்சி, கருத்துரிமைக்காகவே இருக்கக்கூடிய கட்சி, அப்படிலாம் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய, இந்தியாவுக்கு சுதந்திரமே வாங்கி கொடுத்த கட்சி எங்கள் கட்சி அப்படின்னு சொல்லுகின்ற இந்த செல்வ பெருந்தகை பெத்த பேர் தாக நீல் லேது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் போஸ் வெங்கட் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக முகத்திலே வந்து நாயை நிற்க வச்சா கூட வெற்றி பெற செய்வோம், கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இப்படியெல்லாம் கடுப்பு ஏற்றிருக்காங்களே, அவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் கருத்திலே கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உண்மையாகவே தன்மானம் உள்ள எந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனாக இருந்தாலும் இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும். நான் காலையில் வந்து தேடி பார்த்தேன், மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் எங்கே போயிருக்காருன்னு தெரியல, ஜோதிமணி அவர்கள் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் பாஜக பேசினா மட்டும்தான் வாய் திறப்பாங்களோ என்னன்னு தெரியல. இந்த போஸ் வெங்கட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவில் இருக்க வேண்டிய ஆள் தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அங்கே தான் வந்து சமூக நீதியை பேசுவாங்க, ஆனால் கடைப்பிடிக்க மாட்டாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இந்த போஸ் வெங்கட்டை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவுக்கு போனால் நான் தெலுங்கு காய் அப்படின்னு சொல்லுவார், நான் நாயுடு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் தமிழகத்துக்கு வந்தால் சாதி ஒழிக்கிறோம், நமக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தரணி ஆள வேண்டும் அப்படின்லாம் பேசுவாங்க. ஸோ இனம் இனத்தோடு தான் சேரும். அதே மாதிரி யாருக்கும் மதிப்பளிக்காமல் யாரை வேண்டுமானாலும் ஆபாசமாக பேசக்கூடியவங்க அதிகமான பேர் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய இடம் திமுக. அதனால் போஸ் வெங்கட் இருக்கின்ற இடம் திமுகவாக இருக்கிறது சரியான இடத்துல தான் இருக்கிறாரு, மாற்றுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திமுக இன்னொருத்தருக்கும் கூடாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். யாருக்கு கூடாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது சமூக விரோதிகளுக்கும், பாலியல் வன்புணர்வு செய்கிறவங்களுக்கும், போதைப்பொருள் விற்பனுக்கும், அப்புறம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனுக்கும், நில அபகரிப்பு புகாரில் ஈடுபடுறவனுக்கும், அப்புறம் மலைகளை உடைச்சி எம்சாண்டாக விற்கிறவனுக்கும் திமுக தான் வந்து பார்த்திங்கன்னா கூடாரமாகவே இருக்குது. என்ன தப்பு பண்ணாலும் சரி அவன் திமுக காரனாகவே இருக்கிறான். அப்போது ஒட்டுமொத்த பேரையும் திமுக காப்பாற்றுகிறது யாரை? சமூக விரோதிகளை. இந்த கட்சி தனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி திமுகவில் போய் ஐக்கியமாகறான். எதனால் சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 12 வயது சிறுமி தொடர்ந்து 6 மாதமாக பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறான். அந்த குழந்தைக்கு உடல்நலம் கெட்டு போச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டுகின்ற போது தான் அங்கே பாலியல் வன்புணர்வு தொடர்ச்சியாக செய்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது. உடனடியாக யாரா என்று பார்க்கும்போது சென்னையின் 139 வட்ட துணை அமைப்பாளராக இருந்த பரத் தான் காரணம். வழக்கறிஞர் அணியிலையும் அவர் ஒரு நிர்வாகியாக இருக்கிறார். ஸோ இவங்க மீது இவங்களாம் நடவடிக்கை எடுப்பாங்களா? ஞானசேகரில் இருந்து இன்னைக்கு பரத் வரைக்கும் 2 வயது குழந்தையை கற்பழித்து கொன்ற எங்கள் தருமபுரின்னு நினைக்கிறேன் அந்த நிர்வாகி வரைக்கும் திமுக காரனே இருக்கிறான். மொத்தத்தில் திமுகவில் நம்ம இருந்தோம்னா காவல்துறை நம்மளை அணுகாது, யாரும் நம்மளை தட்டி கேட்க மாட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றோம் அப்படின்னு திமுக காரன் நினைக்கின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் இன்னைக்கு குற்றச்செயல் செய்கின்றவர்களுடைய கூடாரமாக இருக்கிறது. அண்ணாமலை சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு பெண் தைரியமாக வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துட முடியுமா? இல்லை பெண்ணை வெளியே அனுப்பிட்டு வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கா இல்லையா? அதுலேயும் இந்த மெத்தப்பெட்டமீன், இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறோமே, கஞ்சா போன்றவையெல்லாம் தாராளமாக உழவுது. ஸோ இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணுமா இல்லையா? கட்டுக்குள்ளே கொண்டு வரலை. மொத்தத்தில் சமூக விரோதிகள் கூடாரமாகவும் அவர்களை காப்பாற்றுகின்ற இடமாகவும் திமுக இருக்கிறது. இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் அடுத்த முறை தேர்தலில் திமுக ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் மத்தியில் கேட்டிருக்காரு. இந்நேரம் இந்த பரத்தை என்ன பண்ணியிருக்கணும்? கட்சி விட்டு நீக்கிருக்கணுமா இல்லையா? அதாவது போக்சோ சட்டத்தில் இவனை கைது பண்ணிட்டாங்க, ஆனால் ஏன் கட்சி விட்டு இவங்களை நீக்கலை? ஏன்பா அவனை தான் கைது பண்ணிட்டாங்களே, ஏன் நீக்கணும் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது, இவனை கட்சி விட்டு நீக்கினாதான் இந்த மாதிரி குற்றவாளிகளை திமுக காப்பாற்றாது, கட்சியிலே வச்சிருக்காது. சட்டப்படி நீ நல்லவனோ கெட்டவனோ உன் மீது புகார் வந்தாச்சு, நிரூபிச்சுட்டு அப்புறம் கட்சிக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சி விட்டு தூக்கியிருக்கணும். ஆனால் இவங்களை கட்சி விட்டு தூக்குனாங்களா என்னன்னு தெரியல. கட்சியில் இருந்தாங்கன்னா இவரை, இந்த குற்றவாளியை கட்சி காப்பாற்றுது என்று தான் அர்த்தம். அண்ணாமலை சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய குற்றச்செயல் செஞ்சுருக்கிறான், கட்சி விட்டு தூக்கலைன்னா அப்போ திமுக சமூக விரோதிகளுடைய கூடாரமாக இருக்குதா? கட்சிக்காக செலவு பண்ணுவாங்க, வாக்கு செலுத்துகின்ற போது கள்ள ஓட்டு போகிறதுக்காக பயன்படும். இல்லை பூத்தில் யாராவது அராஜகம் பண்ணா
இந்த மாதிரி அடி ஆட்களை வச்சு நம்ம ஆட்களை உள்ள நோய்ச்சி சித்து வேலையை காட்டலாம் அப்படின்றதுக்காக இந்த சமூக விரோதிகளை வந்து திமுக வளர்த்து விடுகிறதா? இந்த கேள்வியெல்லாம் எழுமா இல்லையா? அது மட்டும் கிடையாது, பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தினுடைய பங்குனி உத்திர திருவிழா வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுவதற்கு நோ அப்சர்வேஷன் சர்டிஃபிகேட்டை நம்ம தமிழக காவல்துறை தரவே இல்லையாம. ஆண்டு காலமாக, அதுலேயும் 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 1000 ஆண்டு காலமாக பங்குனி உத்திர திருவிழா நடந்துக்கிட்டே இருக்குதான். ஆனால் தேர்தலையோ ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையாக வச்சு பேரூர் பட்டீஸ்வரனுடைய பங்குனி உத்திர திருவிழாவுக்கு அனுமதி மறுத்துட்டாங்களாம். ஆனால் ஏற்கனவே இந்த திருவிழா நடக்கின்ற போது என்ன அசம்பாவிதம் நடந்தது? யார் அடிச்சுக்கிட்டாங்க? அமைதியாக நடந்ததா இல்லையா? அப்போ ஏன் இப்போது மட்டும் இந்த திருவிழாவை தடுக்கிறாங்க? ஒருவேளை கோயிலில் இந்துக்கள் ஒன்று திரண்டார்கள் என்றால் அங்கே திமுக ஓட்டு போடக்கூடாது என்று ஒருத்தர் பேசிக்கிட்டாங்கன்னா அது திமுக எதிராக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை திமுக எதிராக வாக்குகள் மாறிவிடும் என்று நினைக்கிறாங்களா? சரி, இந்த கோயில் திருவிழாவை நீங்கள் நோ அப்சர்வேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்காம தடுத்து நிறுத்திட்டீங்க. ஆனால் வாரம் கோயிலுக்கு போகிறத தடுத்து நிறுத்திட முடியுமா? இதெல்லாம் அண்ணாமலை கேட்டிருக்காருங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். இப்போ தேர்தல் ஆணையம் தானே ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் கையில் எடுத்துருக்குது. அப்போது தேர்தல் ஆணையம் தானே அனுமதி மறுத்து இருக்கிறது. ஆனால் திமுக ஆட்சி மீது ஏன் பழி போடுறீங்க அப்படின்றது புரியாத புதிராக இருக்குது. ஒருவேளை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையமே வந்து திமுக சொல் பேச்சு தான் கேட்குது. அதனால் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக காவல்துறைக்கு கட்டுப்பாடு போட்டிருக்கிறாங்கோ அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வராரா? என்னன்னு தெரியல. இப்போ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ச்சியான முடிவு எடுத்திருக்கிறாரு. என்ன முடிவு அப்படின்னு பார்க்கும்போது, நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஏற்கனவே வைகோ அவர்கள் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் சுதாரித்து கொண்டு தேர்தலில் போட்டியிட்டார். இன்றைக்கி ஒரு 4 தொகுதியாவது வாங்கியிருக்கிறாரு மனுஷன். ஆனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 ரூமில் வந்து பொதுக்குழு செயற்குழு நடத்தினார். அப்போவே கமலஹாசனுடைய செல்வாக்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து போச்சு. அதாவது ஒரு கட்சினா வேலை பார்க்குறதுக்கு ஆள் இருக்கணும். ஆனால் கமலஹாசன் வீட்டில் வேலை செய்கிறவங்களை கூட்டு வந்து இவங்க தான் செயற்குழு உறுப்பினர், இவங்க தான் பொதுக்குழு உறுப்பினர் என்று சொல்லிட்டு தேர்தலில் போட்டியிட போகிறேன், எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் திமுக என்ன இழிச்ச வாயனா? ஏற்கனவே ஒரு மேலவை எம்பி கொடுத்துருக்காங்க. அதுவே கமலஹாசன் என்ற ஒரு தனி மனிதனுக்கு தான். அதுலேயும் முன்னணி நடிகர் என்ற அடையாளத்துக்காக தான். வெளியே போனால் கமலஹாசனை பார்ப்பதுக்கு கூட்டம் வரும். ஆனால் அது நோட்டா மாறுமா ஓட்டா மாறுமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே திமுகவுக்கு மாறாது. அதனால் கமலஹாசனுக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு நட்சத்திர பேச்சாளர் என்ற அடிப்படையில் திமுகவில் வில்சன் ஒருத்தருக்கார். அவருக்கு மேலவை எம்பி தொடர்ந்து கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? திமுக வழக்குகளை அவர் கவனிச்சுக்குவார். அதே மாதிரி பிரச்சாரத்துக்கு நட்சத்திர பேச்சாளராக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி நம்ம கமலஹாசன் இருக்கின்றார். அதனால் அவங்களுக்கு தொகுதியை கொடுத்துருக்குறாங்க. அதை விட்டுவிட்டு அனாவசியமாக வந்து நான் தேர்தலில் போட்டியிடுவதற்கு எங்கள் சின்னம்தான் வேண்டும், ஆனால் எங்கள் சின்னம் என்பது எங்கள் உணர்வுடன் வந்து ஒன்றிணைந்தது, எங்கள் சின்னத்தில் போட்டியிட முடியவில்லை என்றால் நாங்கள் ஏன் வந்து தேர்தலில் போட்டியிடணும்? அதனால் எப்போதுமே சரி, எல்லாமே சரி, நான் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் ஒவ்வொரு கொள்கையாக இருந்தாலும் கொடியாக இருந்தாலும் பேராக இருந்தாலும் தொடங்கி இருக்கின்றேன். அதனால் இன்னொருத்தர் சின்னத்தில் நிற்பது அழகல்ல. அதனால் டார்ச் லைட் என்பது சாதாரணமாக கிடையாது. எங்கள் கொள்கையுடனும் எங்கள் உணர்வுடனும் ரத்தத்துடனும் டார்ச் லைட் சின்னமானது ஊன்றி இருக்கிறது. அதனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடியாது. நான் தேர்தலில் போட்டியிடவில்லை. அதே மாதிரி எங்கள் ஆட்கள் யாரும் தேர்தலில் போட்டியிட வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது வேண்டாம்னு சொன்னாங்க. அதனால் திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தந்திருக்கின்றோம். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும், நீங்கள் ஆட்சி கட்டில் உட்காரணும், அதுக்கு எனக்கு உறுதியளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கிட்ட கேட்டேன். அவர் உண்மையாக மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து பார்த்திங்கன்னா எம்பியாக இருக்கின்றேன். எங்கள் கட்சி கூப்பிட்டு பேசுனதுக்கு நான் நன்றி சொல்லலான்னு நினச்சேன். அந்நியமாக இருந்தால் தானே நன்றி சொல்லணும், நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே இருக்கிறோம் ஒன்றா, ஆனால் நன்றி கூட சொல்லலை அப்படின்னு 1000 கதை அளந்து விட்டு சென்று விட்டார். RS பாரதி கமலஹாசனுக்கு நன்றி தெரிவித்து விட்டார். ஏ அடிமையே, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துடு, இப்போது தொகுதியெல்லாம் கேட்காத என்று முதலமைச்சர் சொன்னார். வாய் முடின்னு கம்முன்னு போயிட்டார் கமலஹாசன். அதுக்கு ஒரு நன்றி அப்படின்னு RS பாரதி அவர்கள் நன்றி சொல்லி விட்டாருங்க. மொத்தத்தில் திமுக ஆட்சி வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமலஹாசன் வீடு பாதுகாப்பாக இருக்க பொழுது, கமலஹாசன் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க போல இருக்கிறது. கமலஹாசன் வீட்டில் யாரும் மது நோயாளி போதை நோயாளி இல்லை போல இருக்கிறது. கமலஹாசன் விவசாயியாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும் விளைபொருட்கள் வந்து விளைவித்தது எவ்வளோ நாசமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டு. அது மட்டும் கிடையாது, கமலஹாசன் வீட்டில் திருடு போயிருந்தால் தெரிஞ்சிருக்கும். கமலஹாசன் வீட்டில் சாதிய
காரணத்தை காட்டி கண்டபடி வெட்டி நாங்குநேரியில் அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி சாய்ச்சார்களே சமூக விரோதிகள். அந்த மாதிரி போய் வெட்டி சாய்ச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும் திமுக ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்று. ஆனால் கமலஹாசனுக்கு எந்த விதமான அசம்பாவதும் இல்லை, அவர் நல்லா பாதுகாப்பாக இருக்கின்றார். அந்த ஒரு காரணத்துக்காகவே மீண்டும் திமுக ஆட்சி வேண்டும் என்று நினைக்கிறார் பழகுது. முதலமைச்சர் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையில் நான் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்திருக்கேன். தமிழக மக்கள் மீண்டும் செழிப்புடன் இருக்க போகிறாங்க. மீண்டும் திராவிடம் 2.0 உதயமாக போகுது அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்லிட்டு போயிருக்காரு. கமலஹாசனுக்கு தேர்தலில் நிற்கலனா லாபமாக நஷ்டமா என்று பார்த்தீங்கன்னா, கமலஹாசனுக்கு தேர்தலில் நிற்கலனா லாபம் தான், நஷ்டம் கிடையாது. தொடர்ந்து படங்களில் நடிப்பார். ஏன்னா 2 தொகுதியோ 3 தொகுதியோ கேட்டு சொந்த சின்னத்தில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கலைஞர் குடும்பத்திலிருந்து கமலஹாசன் வச்சு படமே எடுக்க மாட்டாங்க, கை விட்டுருவாங்க. அதனால் இனிமேல் வந்து சினிமாவிலும் நடிப்பார், கலைஞர் குடும்ப திரைப்பட கம்பெனியோட பேனர்லேயே நடிப்பார். அதனால் அவருக்கு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த தேர்தலில் போட்டியிடாத காரணத்தினால விருதுகள்லாம் கொடுப்பாங்க, இன்னும் கிரேஸ் ஏறும். ஆனால் கமலஹாசனுடனே சுற்றிக்கிட்டு ஒரு 4 பேர், அந்த 4 பேரை தேர்தலில் நிற்க வச்சு அவனை ஒரு 4 எம்எல்ஏவாக நம்ம சட்டப்பேரவைக்கு அனுப்பியிருந்தா கமலை நம்பினோர் கைவிடப்படான்ற ஒரு எண்ணம் வந்திருக்குமில்ல. சரி நண்பர்களே, அது கூட இருக்கிறவங்க சிந்திக்கணும். கூட எங்கெங்க ஆள் இருக்காங்க, எல்லாம் தான் போய் திமுக சேர்ந்துட்டாங்களே அப்படின்றீங்களா? சரி நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்தது? திமுக ஆட்சி மீண்டும் வரணுமா? உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.